ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. கடவுள் இருக்காரா, இருந்தால் தென்படவே மாட்டாரா என்று தன்னுடைய மகன் கேள்விக்கு ஒரு தாய் பதில் சொல்கிறார். கேள். தெய்வம் தென்பட மாட்டாரா முட்டாள். ஆண்டவனுக்கு ஒரு உருவம் இல்லை. ஆனால் உனக்கு எதுக்கு அவர் தென்பட வேண்டும்? நீ ஏதாவது நல்லது செய்தாயா? 4 பேருக்கு நல்லது செய், கண்டிப்பாக கடவுள் தென்படுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் என்று சொல்வார். அதுக்கு அந்த பையன், நான் நல்லது செய்தேன். என்ன செஞ்சேன் என்றால், அப்பா எனக்கு வாட்சி வாங்கி கொள் என்று பணம் கொடுத்தார். அதை என்னுடைய நண்பன் அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லாத நாளில் அவனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியவில்லை. அதை நான் அவனுக்கு அந்த ரூபா கொடுத்து ஃபீஸ் கட்ட சொன்னேன். அது நல்லது தானே? ஆமாம், அவனுக்கு ஆண்டவனும் தரிசனம் தந்தது போல் தானே. அவனுக்கு ஆண்டவன் உன்னுடைய ரூபத்திலே வந்து உதவினான். அதனால் அவன் ஃபீஸ் கட்டிவிட்டான். வேறே யாராவது உனக்கு நல்லது செய்யும்போது அவங்க ரூபத்திலே உனக்கு தென்படுவான். அவருக்கு ஒரு ரூபம் இல்லை என்பது உண்மைதானே? அதுதான் சமயத்துக்கு அந்த கடவுள் போல் வந்து என்னை காப்பாற்ற விட்டாய் என்பது. நீ செய்த இந்த உதவி இந்த பிறவியிலேயே மறக்க மாட்டேன் என்பது. அதுதான்டா ஆண்டவன். கடவுள் தென்படாமலே தென்படுவான். அவருக்கு ஒரு உருவம் இல்லை. அனைவரிலும் இருப்பான். அனைவரும் அவருடைய உருவங்களே. அதனால தான் ஒரு ரூபம் என்பது இல்லாதவன் தான் கடவுள். ஃபார் எக்ஸாம்பிள், காற்று, கரண்ட்டு, அதிர்ஷ்டம், இப்படி நம்ம கண்ணுக்கு தென்படாதவை எல்லாம் கடவுளின் ரூபங்கள் தான். வாழ்க்கையில் உன்னோட பயணம் செய்யும் அனைவரும் உன்னோட முன்பிறவியில் உன்னுடன் இருந்திருப்பார்கள். சமூகம் என்றால் உனக்கு அறிவுரைகளை சொல்லுவது, உனக்கு நிற்க நிழல் மட்டும் தராது. அட்வைஸ் பண்ணும், அமௌண்ட் தராது. வருத்தத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்லாது. நல்லா இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டு வைத்தறிச்சல் படுவார்கள். அதுதாண்டா சமூகம். தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இல்லை என்றால் ஏமாற்றப்படு விடுவாய். நல்ல மனம் என்பது மாபெரும் மரம் போன்றது. யார் எவ்வளவு வெட்டி எடுத்து உபயோகித்து கொண்டாலும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சின்ன சின்ன புல்லுகள், செடிகள் ஒரு தடவை காய்ந்து போனால் செத்து போய்விடும். அதுதாண்ட மகான்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். தெரிந்து கொள் நண்பா, இது உண்மை.